ஸ்டாலின் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார். ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு கையில் எடுத்துட்டாரு. ஹிந்தி எதிர்ப்புக்கு இப்போ வேலையே கிடையாது. அவங்க புதிய பாடத்திட்டத்தை தான் கொண்டு வராங்க. வேணுங்கிற மொழியை பறிச்சுக்கப்பான்ட்டாங்க. ஆனால் வேணும்னே இவர் இப்போ அவங்க திமுக ஆட்களை விட்டு அங்கங்கே போராட்டம். இப்போ ஹிந்தி எழுத்துக்களை எல்லாம் அழிக்கிறாங்க. அதில் வேடிக்கை அழிக்க சொல்லிங்களே, கொஞ்சம் படித்தவனாக பார்த்து கொஞ்சம் அறிவுள்ளவனாக பார்த்து அழிக்க சொல்ல வேணாமா? அவன் 1ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டான். இவர் அழிக்க சொல்கிறாரு. ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியல. இப்போ ஹிந்தியை அழிடான்னு சொல்லி 1000 ரூபாயும் குவார்ட்டர் இதுவும் வாங்கி கொடுத்து பிரியாணியும் கொடுத்து விட்டுருக்காங்க. அவன் கொஞ்சமாச்சும் விஷயம் தெரிய வேணாம். அவன் போயிட்டு எடுத்துகிட்டு போய் ஹிந்தி அழிக்கலன்னு இங்கிலீஷ் எழுத்துக்களை போய் அழிக்கிறான். இதை விட கேவலம். அவனை போய் திமுக காரன்னு சொல்லி காரி துப்புவாங்க. இந்த வீடியோ இந்தியா பூரா போயிருக்கும். ஏன்னா ஹிந்தி அழிக்கிறதுனா இந்தியா பூரா போகும். அவன் சொல்லுவான், என்னடா ஹிந்திக்கும் இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தன் திமுக காரனாக இருக்கான். ஒரு 1000 ரூபா கொடுத்து பிரியாணி போட்டு கூட்டிகிட்டு வந்தாருன்னு அவனுக்கும் தெரியாது. வட இந்தியாவில் காரி துப்புவான். அந்த வீடியோவை பாருங்கள். ஹிந்தி அழிக்கிறேன்ட்டு இங்கிலீஷ் அழிக்கிறாங்க. வீடியோவை பாருங்கள். ஆக எவ்வளவு கேவலமான விஷயம் பார்த்தீங்களா? இந்த கேவலமான வேலையை தான் ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கார். மறுபடியும் ஆயுதத்து இருக்கிறார். ஹிந்தியை விடமாட்டோம். இந்தியை எவன் கொண்டாந்து உங்ககிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்கான்? விடமாட்டோம். எதுக்குன்னா 26 எலெக்ஷனில் 2026 அவங்க கட்சி 1965 ஹிந்தின்னு வச்சு ஜெயிச்சதில்லை. அது மாதிரி இப்போ ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாரு.